வணக்கம், நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை மாலை மலர். வாங்க, காலையில் பார்த்தது வேறு, இப்போ பார்த்தது வேறு நியூஸு. சிறு பிள்ளைத்தனமாக உள்ளது என்று அதிமுக கருத்து. விஜய் அவர்கள் பேச்சுக்கு தலைவர்கள் எதிர்ப்பு. எங்களுக்கு அவர் ஒரு சவாலே இல்லை என்கிறது திமுக. மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று நடத்திய 2வது அரசியல் மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விதமான விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. திமுக மீதும் பாஜக மீதும் அவர் நடத்திய நேரடி தாக்குதல்கள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. அதோடு தேர்தல் போட்டி மற்றும் கூட்டணி தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களும் தமிழக மக்களிடமும் அரசியல் கட்சியின் நிர்வாகிகளிடமும் புதிய கோணத்தில் சிந்திக்கப்படுகிறது. அந்த வகையில் மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசியது பற்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்தி உள்ளன என்பதை பார்க்கலாம். விஜய் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில் திமுக செய்தி தொடர்புடைய தலைவர் TKS இளங்கோவன் அவர்கள் பதிலளித்தார். கேள்வின்னு போட்டிருக்காங்க. 2026 தேர்தல் தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று தாவேகா தலைவர் பேசியிருக்கிறாரே. அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால்தான் திமுகவை எதிரியாக பார்க்கிறார். அதனால்தான் ஆட்சியில் இருப்பவர்களை திட்டுகிறார். அவரது சவால்களை சந்திக்க தயார். திமுக அரசு பாஜக கட்சிகளுடன் உள்ளுக்குள் கூட்டணி வைத்துக்கொண்டு வெளியில் எதிர்ப்பது போல் நாடகம் போடுகிறது என்று விஜய் அவர்கள் குற்றம் சாட்டுகிறாரே. அதற்கு ஒன்றிய பாஜக அரசை நாங்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறோம். மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை பிரதமரிடம் கொடுப்பதை இவ்வாறு விஜய் விமர்சிக்கிறார். தமிழக நலன் சார்ந்த விஷயங்களுக்காக முதல்வரின் கடிதத்தை தமிழக அமைச்சர்கள் நேரில் சென்று கொடுப்பதை தவறு என்கிறாரே. இது வழக்கமான நடைமுறை. இது கூட விஜய்க்கு தெரியவில்லை. ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால் மாநில அமைச்சர் அவரை வரவேற்க செல்வதும் நடைமுறை மரபு. அப்படித்தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சென்று வந்தார். மோடியை திரும்பி போ என்று சொன்னவர்கள் எதிர்ப்பு காட்டிய கோ பேக் திமுக இப்போது நேரில் சென்று வரவேற்கிறார்கள் என்று விமர்சிக்கிறார்கள். ஒரு போராட்டம் நடத்துவதற்கும் அரசின் மரபை கடைபிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு போராட்டம் நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் என்று விமர்சிக்கிறாரே. அதற்கு பதில் பாருங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பசங்க அப்பா என்று பாசத்துடன் அழைக்கிறார்கள். அதற்கு எதிராக இவர் அங்கிள் என்கிறார். இதையெல்லாம் விஜய் அவர்கள் சிந்தித்து பேசவில்லை. அறிவாளி போல் அவரது பேச்சு இல்லை. யாரோ எழுதி கொடுப்பதை பேசுகிறார். திமுக ஆட்சியில் நேர்மை இருக்கிறதா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அடுக்கிக் கொண்டே பேசி போகிறாரே. இதற்கு உங்கள் பதில் என்ன? இது இந்தியா முழுவதும் நிலவும் பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு வீட்டுக்குள்ள நடப்பது, பள்ளிக்கூடத்தில் நடப்பது உள்ளிட்ட தனிநபர் பிரச்சனைகளுக்கு அது அரசு என்ன செய்யும்? புகார் வந்தால் உடனே அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இதுவரை ஒரு புகார் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு அவரால் சொல்ல முடியுமா? இவ்வாறு அவர் கூறினார். வைகை செல்வன் அவர்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேவுக்காவுக்கும் தான் போட்டி என்று நடிகர் விஜய் அவர்கள் கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. அதிமுக 7 முறை ஆட்சியில் இருந்தும் கட்சியாகும். தற்போது
எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளது. எங்கள் கட்சியின் மறைந்த தலைவர்களின் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவை வெற்றிகரமாக வழிநடத்தி வருகிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிமுக இருக்காது என்றார்கள். ஆனால் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்று மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்தெடுத்தார். அம்மா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஒரு இரும்பு பீரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பீரங்கி அந்த அம்மா ரவுடிங்களே அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ரவுடி கூட இல்லை. ரவுடியே கிடையாது. முதல்ல கற்பழிப்பெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப அப்பெல்லாம் ரேர். அந்த அம்மா இருந்திருந்தா நேற்றுக்கு நாடு இப்படி இருக்குமா? ரவுடிங்களை நின்று அடிக்க மாட்டாங்களா? ஜெயலலிதா அம்மா சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்று மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்தெடுத்தார். ஜெயலலிதா அம்மாவின் மறைவுக்கு பிறகும் அதிமுக அவ்வளவுதான் என்றார்கள். ஆனால் 2 தலைவர்களைப் போல அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் கட்சி 1.5 மாத குழந்தையாகும். அந்த கட்சியையும் அதிமுகவையும் ஒப்பிடவே முடியாது. அதிமுக உயரத்தில் உள்ளது, அந்த கட்சி யாரிடம் உள்ளது என்று விஜய் அவர்கள் கேட்டிருப்பது முதிர்ச்சி இல்லாத பேச்சாகும். அதிமுக தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை சிறப்பாகவே வழிநடத்தி செல்கிறார். நிச்சயம் அதிமுக ஆட்சியில் அமரும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய் மாநாட்டுக்கு நேரம் காலம் பார்க்காமல் கூடிய தொண்டர்கள் எல்லாம் வாக்களிப்பார்களா என்பது தெரியாது. மாநாட்டில் கொடிகம்பம் சாய்ந்ததை பார்த்து நான் பதறி போய்விட்டேன். தாவேகா தொண்டர்கள் எல்லாம் புத்திசாலிகள். நல்ல வேளையாக கொடிகம்பம் சாய்ந்த போது அனைவரும் ஓடிவிட்டார்கள். விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டை விட நெல்லையில் மத்திய மந்திரி அமித்ஷா நடத்தும் மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவே அமையும். சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேடையில் தலைவன் பேசும் கருத்துக்களை கேட்டு அதனை உள்வாங்கி கைத்தட்ட வேண்டும். ஆனால் விஜயுடன் இருக்கும் கூட்டம் எப்போதுமே கத்திக் கொண்டிருக்கிறது. அது கருத்தியல் கூட்டமில்லை, ரசிகர் மன்றம் தான். தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சியை ரசித்து பார்க்க முடியாது, கத்திக்கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் விஜய் கட்சியினர் உள்ளனர். முதல் மாநாட்டில் இருந்து கூட்டம் இப்போது வரவில்லை. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே எழுந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் நான் மேடையில் பேசும்போது நான் வரும் வரையில் கூட்டம் இருக்கிறது. நான் மேடை ஏறியதும் எங்கிருந்து வருகிறார்கள் என்பது தெரியாது. அவ்வளோ பேரும் வந்து கூடுவார்கள். அவர்கள் என்னை பார்க்க வந்தவர்கள் இல்லை, எனது பேச்சை கேட்க வந்தவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு செல்பவர்கள் ஒரு நடிகராக பார்க்க செல்பவர்கள். திமுக எனும் சித்தாந்தத்தை சினிமாவில் எப்படி வீழ்த்த முடியும்? ஒரு சித்தாந்தத்தை இன்னொரு சித்தாந்தர்கள் தான் வீழ்த்த முடியும். அதெல்லாம் விஜயிடம் இல்லை. திமுகவை எதிரி எதிரி என்று மட்டுமே அவர் கூறிக்கொண்டிருப்பது நானும் ரவுடிதான் என்று, நானும் ரவுடிதான் என்று சொல்வது போலவே உள்ளது. திமுகவை வீழ்த்தும் தத்துவ மாற்று விஜயிடம் கிடையாது. கோட்பாடு அளவில் அவர் இன்னும் வரவே இல்லை. கல்வி மானிட உரிமை, அதனை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை என்று நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். இது போன்ற எந்த கோட்பாடும் இல்லாமலேயே திமுக என் எதிரி என்று மட்டும் பேசி வருவது எப்படி சரியாக இருக்கும் என்று இவர் கூறினார். ஓ சண்முகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் அவர்கள் விஜய் அவர்கள் மாநாட்டில் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் இது தேர்தலில் எந்த வினைவையும் ஏற்படுத்தாது. அவர் இன்னும் களத்திற்கே வரவில்லை. மக்களை சந்தித்து அழுத்தமான போராட்டம் எதுவும் நடத்தவில்லை. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்று அவர் கூறுவது எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்கள் இன்னும் ட்ரையலுக்கே வரவில்லை. ஆட்சி அமைப்போம் என்பது புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் கூறும் வழக்கமான ஒன்றுதான்.
ரா முத்தரசன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா முத்தரசன் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவரது மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் நாற்காலி கூட கொடுக்கவே மறுத்துள்ளனர். நாற்காலிக்கே பாதுகாப்பில்லை. விஜய் கட்சி தொண்டர்கள் பக்குவப்பட வேண்டும். தலைவருக்கே விஜய் பக்குவப்பட வேண்டும். திரையில் விஜய் நல்ல நடிகர், ஆனால் அரசியல் மேடை வேறு. அவரது உடல் மொழி, பேச்சு மொழி சினிமாவை போலவே உள்ளது. பிரதமர் முதலமைச்சரை அவர் சினிமா பாணியில் கிண்டல் செய்து பேசுகிறார். அப்படி பேசுவது அநாகரிகம். அவரிடம் அரசியல் அநாகரிகம் இல்லை. அவருக்கு அதை யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. சினிமாவில் திரைக்கதை வசனம் எல்லாம் பிறர் எழுதி கொடுத்து நடிப்பது, அதை ரசிக்கலாம். ஆனால் அரசியல் மேடையில் அதை போல் பேசுவது முறையல்ல. சட்டசபை தேர்தலில் எனக்கு திமுகவிற்கும் தான் போட்டி என்று கூறுகிறார். இது நல்ல கற்பனை. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக எப்பொழுதும் போட்டி அது இரு கட்சிகள் தான் பிரதான கட்சியாகும். இதை யாருமே மறுக்க முடியாது. இந்த ஒரு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டியை தவிர 3வது கட்சி வேண்டுமானால் ஓட்டுக்கள் கொஞ்சம் வாங்கலாம். ஆனால் இதுவரை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததில்லை. தமிழக மக்களை பொறுத்தவரை இருமுனை போட்டி தான். 3வது அணியை ஏற்க மாட்டார்கள். திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி அமைந்துள்ளது. அக்கா விஜயகாந்த் அண்ணனுடைய மனைவி அக்கா பிரேமலதா அவர்கள் தேமுதிக தலைவர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அக்கா அவர்கள் கூறியதாவது, 234 தொகுதிக்கும் உள்ளம் தேடி இல்லம் தேடி கேப்டன் அவர்கள் ரதம் செல்லும் தம்பி என்ற எண்ணத்தில் விஜய் பேசுகிறார். இப்போது அவர் விஜயகாந்தை அண்ணன் என்று சொல்கிறார். பல வருடமாக நட்பு அப்படியே தொடர்கிறது. அனுமதி இல்லாமல் கேப்டன் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். அதே போல இப்போது விஜய் அவர்கள் கேப்டனை அண்ணன் என்று கூறியுள்ளார். அண்ணன் என்று கூறியதால் தம்பியாக பார்க்கிறோம். விஜய் அவர்கள் எப்போதும் எங்கள் வீட்டு பையன்தான். ஆட்சியில் பங்கு என்பதை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வரவேற்று வருகிறோம். தற்போது கட்சி வளர்ச்சிக்கான வேலையில் இறங்கியுள்ளோம். யாருடன் கூட்டணி என்பது ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற உள்ள மாநாட்டில் முடிவு செய்யப்படும். 1 2 3 4 5 6 7 விஜய் அவர்கள்கிட்ட கேள்வி பதில் இவங்க 7 பேரும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இவங்களும் கலந்து பேசியிருக்கிறாங்க. இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.